ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். கோவிந்தா கோவிந்தா, அந்த ஏழுமலையான் தரிசனம் பார்க்கறதுக்காக திருமலைக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த தகவல் தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு தான். உங்க திருமலை பயணம் ரொம்ப சுலபமாவும் அந்த ஏழுமலையானனோட தரிசனம் உங்களுக்கு மனநிறைவாவும் அமையணும் இல்லையா? அதுக்கு தேவையான சில முக்கியமான லேட்டஸ்ட் தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல திருமலையை சுத்தி இப்போ என்னென்ன விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில வருடாந்திர பிரம்மோத்சவம் ரொம்பவே கோலாகலமா நடந்துட்டு வருது. இந்த தெய்வீகமான விழா பிப்ரவரி 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 16ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. நேத்து சுவாமி ஹம்ச வாகனத்துல வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்ச காட்சி, அடடா உண்மையிலேயே அந்த ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. இந்த புண்ணியமான நேரத்துல அங்க போறது ஒரு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமா இருக்கும். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது இலவச சர்வதர்ஷன டோக்கன், அதாவது SSD டோக்கன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். பக்தர்களோட வசதிக்காக தேவஸ்தானம் தினமும் கிட்டத்தட்ட 12,000 இலவச சர்வதர்ஷன டோக்கன்களை கொடுக்கறாங்க. ஆனா வர்ற கூட்டத்தை பொறுத்து இந்த எண்ணிக்கை கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். இந்த இலவச டோக்கன்களை நீங்க திருப்பதியில 3 முக்கியமான இடங்கள்ல வாங்கிக்கலாம். 1, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரே இருக்கிற விஷ்ணு நிவாசம். 2வது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். 3வது, அலிபிரி அடிவாரத்துல இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடங்கள்லயும் கவுண்டர்கள் இருக்கு. டோக்கன் வாங்குறது ரொம்ப சுலபம்தான். ஆனா சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல, யாருக்கு டோக்கன் வேணுமோ அவங்க கண்டிப்பா நேர்ல கவுண்டருக்கு போகணும். 2வது, உங்க ஆதார் கார்டை மறக்காம எடுத்துட்டு போங்க. அது ரொம்ப முக்கியம். அங்க உங்களை போட்டோ எடுத்துட்டு உங்க பேரு, தரிசன நேரத்தோட டோக்கனை கொடுத்துருவாங்க. இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு டோக்கன் வாங்குனீங்கன்னா அதுல போட்டிருக்கிற தரிசன நேரம் அடுத்த நாளுக்கு உரியதா இருக்கும். அதாவது இன்னைக்கு டோக்கன் வாங்கிட்டு இன்னைக்கே தரிசனம் பண்ண முடியாது. அதனால உங்க பயணத்தை ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா நடந்து திருமலைக்கு போற பக்தர்களுக்கான திவ்ய தரிசனம் பத்தி பார்க்கலாம். கோவிந்தா நாமம் சொல்லிக்கிட்டே மலை ஏறுறதே ஒரு தனி சுகம், ஒரு அற்புதமான அனுபவம். நடந்து போற பக்தர்களுக்காக தினமும் சுமார் 2000 திவ்ய தர்ஷனன் டோக்கன் கொடுக்கறாங்க. இந்த டோக்கனை நீங்க அலிபிரி அடிவாரத்துல இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிக்கலாம். இதுலயும் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டோக்கன் வாங்கினவங்க திருப்பதியிலே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு மேலதான் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியா மலை ஏற முடியும். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டெப், மறந்துடாதீங்க. நீங்க ஸ்ரீவாரி மெட்டு பாதையில ஏறி போகும்போது 1200வது படியில ஒரு ஸ்கேனிங் சென்டர் இருக்கும். அங்க உங்க திவ்ய தரிசன டோக்கனை கட்டாயமா ஸ்கேன் பண்ணணும். அப்போதான் உங்க வருகை பதிவாகும், தரிசனத்துக்கும் அனுமதிப்பாங்க. சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தரிசனம் மாதிரியே திருமலையில தங்குறதுக்கு ரூம் கிடைக்கிறதும் பக்தர்களுக்கு ஒரு பெரிய தேவை. அத பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். ஆன்லைன்ல ரூம் கிடைக்கலேன்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. திருமலைக்கு நேர்ல போய் ரூம் புக் பண்ண ஒரு வழி இருக்கு. திருமலையில இருக்கிற CRO, அதாவது சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு நேர்ல போயே நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இல்ல. ஆனாலும் உறுதியா ரூம் வேணும்னா அதிகாலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் லைன்ல நிக்கிறது ரொம்ப நல்லது. உங்க ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கோங்க. ஒரு ரூமுக்கு குறைஞ்சது 2 பேர் இருக்கணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான டிஜிட்டல் வசதியை பத்தி சொல்றேன். தேவஸ்தானம் ஒரு அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சேவையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நம்பரை உங்க போன்ல கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பயணத்தின் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ் வரும். அதுல முதல்ல TTT டெம்பிள் சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ரூம் அவைலபிலிட்டி இல்லனா SSD டோக்கன் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா திருமலையோட லைவ் ஸ்டேட்டஸ் உங்க கைக்கே வந்துடும். சரி வாங்க, இப்போ நேத்து, அதாவது பிப்ரவரி 8, 2026 அன்னைக்கு திருமலையில தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு சில புள்ளி விவரங்களை பார்க்கலாம். நேத்து ஒரே நாள்ல மட்டும் மொத்தம் 81,894 பக்தர்கள் ஏழுமலையான தரிசனம் செஞ்சிருக்காங்க. கோவிந்தா! அதேபோல பக்தர்கள் மனம் உவந்து செலுத்தின உண்டியல் காணிக்கை மட்டும் நேத்து 3,91,00,000 ரூபாய் வந்திருக்கு. இது உங்க பயணத்து திட்டத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நேத்து டோக்கன் இல்லாத சர்வ தரிசனத்துக்கு சுமார் 12 மணி நேரம் ஆயிருக்கு. அதே நேரம்
ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனத்துக்கு சுமார் 4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இந்த நேர வித்தியாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எந்த தரிசனம்னு முடிவு பண்ணிக்கலாம். இந்த விரிவான வழிகாட்டியில நாங்க சொன்ன தகவல்கள் உங்க திருமலை பயணத்தை நல்லபடியா திட்டமிடவும் சுவாமியோட தரிசனத்தை எந்த சிரமமும் இல்லாம பாக்குறதுக்கும் உதவும் மனசார நம்புறோம். இது மாதிரி வேற என்னென்ன புதிய தகவல்கள் இல்லைன்னா எந்த கோயில் பத்தின விவரங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பயணம் இனிதா அமைய அந்த ஏழுமலையான வேண்டிக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா.